இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு ஒன் டே வந்து நாக்பூரில் நடக்குது. ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ரூல்ட் அவுட் ஆஃப் ஒன் டே சீரிஸ். இங்கிலாந்து சீரிஸ்க்கு மட்டும்தான் அவர் ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. சாம்பியன்ஷிப் ட்ராஃபி விளையாடுவாரா மாட்டாரா என்னன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ இங்கிலாந்து சீரிஸ்க்கு அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார் பேக் இன்ஜுரினால. இப்போ இந்தியா ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர் இருக்காங்க. ஜடேஜா இருக்கார், அக்ஷர் பட்டேல் இருக்கார், வாஷிங்டன் சுந்தர் இருக்கார். இதில் யார் வந்து பிளேயிங் லெவலில் வைக்க போகிறாங்க, யாரை வந்து விளையாட வைக்க போகிறாங்க, யாரை வந்து ட்ரா பண்ண போகிறாங்களே தெரியாது. இந்தியா வந்து இப்போ வருண் சக்கரவர்த்தி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வருண் சக்கரவர்த்தி வந்திருக்காரு. அது ஒரு நல்ல மூவ் தான். வருண் சக்கரவர்த்தி வந்து 2020 சீரீஸில் பயங்கரமாக பவுலிங் போட்டார். அவர் அடிஷ்னலாக கொண்டு வந்ததுக்கு வந்து ரொம்ப நல்லது தான். வருண் சக்கரவர்த்தி வந்து பும்ரா ஒரு வேளை ஃபிட் ஆகலைன்னா சாம்பியன்ஷிப் ட்ராஃபிக்கு வருண் சக்கரவர்த்தி தான் கண்டிப்பாக பும்ரா வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா வருண் சக்கரவர்த்தியோட ரெக்கார்டு வந்து அப்படி இருக்குங்க. இந்தியாவோட பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், ஹார்திக் பாண்டியா இவங்க கன்ஃபார்மாக இருப்பாங்க. ஹர்ஷீப் சிங், முகமது ஷமி இருப்பாங்க. இப்போ யார் விளையாட வைக்க போகிறாங்கன்னு தெரில. கீப்பர் யார்? ஒன்று வந்து கேஎல் ராகுல் கீப்பிங் பண்ணுவாரா, இல்லை ரிஷப் பந்த் வந்து கீப்பிங் பண்ணுவாரா என்னன்னு தெரில. அந்த ஒரு ஸ்லாட் வந்து பயங்கர ஓப்பனாக இருக்குது. அப்புறமேட்டு வந்து ஸ்பின்னர்ஸ் பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கும் அக்ஷர் பட்டேலுக்கும் ரொம்ப காம்படிஷன் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னரு, லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனு. அதனால் அவங்க ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆள் தான் விளையாட வைக்க முடியும். குல்தீப் யாதவ் வந்து சைனா மண் ஸ்பின்னரு. குல்தீப் யாதவ் கண்டிப்பாக டீம் விளையாண்டுருவார் 11ல். இப்போ வாஷிங்டன் சுந்தரை தான் கண்டிப்பாக விளையாட வச்சு ஆகணும். ஏன்னா அவர் தான் இருக்கிறது ஒரே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து வாஷிங்டன் சுந்தர் தான். அவரை கண்டிப்பாக விளையாட வைக்கணும். இல்லை வருண் சக்கரவர்த்தி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்களா, சாம்பியன்ஷிப் ட்ராஃபிக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து வருண் சக்கரவர்த்தியை டெஸ்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. இந்தியா 11 பொறுத்த வரையும் கொஞ்சம் வந்து சாலிடாக நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். கண்டிப்பாக முகமது ஷமி இருப்பார், ஹர்ஷீப் சிங் இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் பேசர்ஸ் வந்துடுவாங்க. மேபி 2 ஆஃப் ஸ்பின்னரில் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் விளையாடுவாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னரில் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வருவாங்க. ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் இருப்பார். குல்தீப் யாதவ் கண்டிப்பாக இருப்பார். ஒன்று வருண் சக்கரவர்த்தியா இல்லை வாஷிங்டன் சுந்தர் அதுங்கிறது வந்து என்னங்கிறது அப்போ தான் தெரிய வரும் டாஸ் போடும்போது. இங்கிலாண்டும் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு சாலிடான டீம் தான் வச்சுருக்காங்க இங்கிலாண்டோட டீமும் சூப்பராக தான் இருக்குது. அவங்க டீம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இங்கிலாந்து வந்து அவங்க பிளேயிங் லெவனில் வந்து சொல்லிட்டாங்க போல். அவங்க பிளேயிங் லெவனும் இப்படி தான் இருக்கும். இங்கிலாண்டோட பிளேயிங் லெவன் பார்த்திங்கன்னா பென் டக்கெட்டு சூப்பர் ஃபார்மில் இருக்கார். அடுத்து வந்து ஃபிலிப் சால்டன், அவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டாக இருக்கார் 2020 சீரீஸில். ஜோ ரூட் சவுத் ஆஃப்ரிக்கா 2020 ஆடிட்டு வந்திருக்காரு. ஹரி புரூக்கு நல்ல பிளேயரு. ஜாஸ் பட்லர் கேப்டன், லிவிங்ஸ்டன், ஜாக்கன் பெத்தல் நல்ல பிளேயரு, ஜாஃப்ரா ராச்சர், ஹரிஸ் ரஷீத், ஷேக் முகமது சூப்பர் டீம் வச்சுருக்காங்க இங்கிலாண்டு. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒன் டே மேட்ச் வந்து யார் ஜெயிப்பாங்கிறது வந்து பார்க்கலாம். என்ன மாதிரி ஸ்குவாட் இந்தியா எடுத்துகிட்டு வர்றதுன்னு பார்க்கலாம். அதை வச்சு தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஓவராலாக இந்தியன் டீம் வந்து இது வந்து ஒரு மேட்ச் ப்ராக்டிஸ் இல்லாமல் சீரியஸாக விளையாண்டால் தான் சாம்பியன்ஷிப் ட்ராஃபிக்கும் நல்லா விளையாட முடியும். இந்த டீமே தான் சாம்பியன்ஷிப் ட்ராஃபிக்கும் போகும். ஜஸ்பிரீத் பும்ரா வந்துருவாரா இல்லை வர மாட்டாரான்னு தெரில. ஆனால் இங்கிலாந்து வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜடு ஸ்குவாடாக இருக்காங்க. இந்தியா வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வரலன்னா சாம்பியன்ஷிப் ட்ராஃபிக்கு வருண் சக்கரவர்த்தி தான் இருப்பார். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஸ்குவாடு தான் அங்கே போகும்னு நினைக்கிறேன். வேறு எந்த ஸ்குவாடும் போகாது. இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒன் டே நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் தெரிஞ்சிடும் என்ன மாதிரி பிளேயிங் லெவலில் இந்தியா வரப்போகிறோம். பார்ப்போம் நாளைக்கு இந்தியா என்ன பிளேயிங் லெவல் எடுத்துகிட்டு வராங்க.